ஆங்கிலேயர்களே, வளைகுடாவில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் 2 செய்திகள் முன்னணி செய்தியாக வருகின்றது. ஒன்று, அமெரிக்க தடையை மீறி ஈரானிய கச்சா எண்ணெய் டேங்கர் ஒன்று கிளம்பிட்டான். அது ஜலச்சந்தியை விட்டு கிளம்பிடுச்சான். அது எல்லாத்தையும் விட இராணுவ ரீதியான தீர்வு ஒருபோதும் சாத்தியமில்லை, அது யதார்த்தம் இல்லை என்றும் இந்த ஈரானுக்கு எதிரான போரை விரைவாக அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அமெரிக்காவை சேர்ந்த பிரபல ஆய்வாளர் பேராசிரியர் ஜான் மேசமர், அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு கட்டுரை அடிச்சிருக்கார். உலகம் முழுவதிலும் மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது. இவர் அமெரிக்காவில் மிகவும் புகழ்பெற்ற சிகாகோ யூனிவர்சிட்டியில ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் ஒரு சர்வதேச அரசியல் யதார்த்தம், அதாவது இந்த ஜேர்னலிசம் இருக்கு இல்லையா, அந்த ஊடகம், அது உண்மையான ஊடகம் அப்படி இருக்கணும். ஜேர்னலிசம் ரியலிசம் என்பது போல ரியலிசமான, குறிப்பாக ஒஃபென்சிவ் ரியலிசம் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர்களில் மிக மிக முக்கியமானவராக இந்த ஐயா பார்க்கப்படுகின்றார். இதுல எல்லாத்தையும் சிறப்பு என்னென்றால், இவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரரும் கூட. அமெரிக்க இராணுவத்தில் ஏர்போர்ஸ்ல பணியாற்றிய அனுபவம் கொண்டவராம். இது எப்படி இருக்குது? யுக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல்கள் குறித்து அவர் முன்வைக்கும் விமர்சனங்கள் சர்வதேச அளவில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுபவை. ஆங்கிலம் தானே, நம்மாக்கள் தெரியாமல் பார்க்க மாட்டாங்க. இவரது கருத்துக்கள் பெரும்பாலும் அமெரிக்க வெளியுறவு கொள்கைகளை விமர்சிப்பதாகவே அமைகின்றதாம். யாரு? இந்த அமெரிக்க ஃபேஸ்ஹைமர் என்றவர் மிக அதிகமான இந்த மாதிரி கட்டுரை எழுதுவான். என்றால் இந்த மோடர்கள் கூட்டங்களை விமர்சிப்பதில் முன்னணி இருக்கணும் இல்லையா? அடுத்தது நாங்க சந்திட்டம் இல்லை, கப்பல் ஒன்று போயிடுச்சு. வாங்க 2 செய்தி உடனே பார்த்துருவோம். ரம்முக்கு இராணுவ ரீதியான தீர்வு இல்லை மற்றும் ஈரான் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இல்லையெனில் பொருளாதார மந்தத்திலேயே அமெரிக்கா எதிர்கொள்ளும் என்று சொல்றார். ஏற்கனவே எதிர்கொண்டாச்சு, புதுசா என்ன இருக்குது? சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் ஜான் மேஸ்மர், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இராணுவ ரீதியான தீர்வு இல்லை என்றும் பொருளாதார மந்தநிலையை தூண்டுவதை தவிர்க்க ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் மிகப்பெரிய வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். பியர்ஸ் மோர்கன் அர்ஜென்ஸ் நிகழ்ச்சியில் பேசிய பேஸ்மர், சர்வதேச பொருளாதாரம் ஏற்கனவே பெரும் சிக்கலில் இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார். நிலைமை மோசமடைந்தால் அதிபர் ட்ரம்ப் இன்னும் அதிக சிக்கலில் சிக்குவார். ஈரான் மீது மீண்டும் குண்டு வீசுவதற்கு பதிலாக போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அவர் முடிவதற்கு இதுவே முக்கிய காரணம் என்றும் நான் நினைக்கிறேன் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். எந்த ஒரு போர் நடவடிக்கையும் மீண்டும் தொடங்கப்பட்டாலும் ஈரான் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்றும் மேஸ்ஹைமர் விளக்கியிருக்கின்றார். அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீது குண்டு வீசினால் அதற்கு பதிலடியாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக மூடி செங்கடலையும் முடக்கிவிடும் என்பதை அவர் நன்கு அறிவார். இது சர்வதேச பொருளாதாரத்தில் மேலும் பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக எந்தவித தூண்டுதலுமின்றி மீண்டும் தாக்குதலை தொடங்குவது ஒட்டுமொத்த உலகையும் முன்னெப்போதும் இல்லாத ஒரு நெருக்கடிக்குள் தள்ளக்கூடும் என்று புகழ்பெற்ற அமெரிக்க ஆய்வாளர் எச்சரித்துள்ளார். உண்மையில் 1930ஆம் ஆண்டுகளின் பெரும் பொருளாதார மந்தநிலையை போன்ற ஒரு உலகத்திற்கு நாம் சொல்லும் அபாயத்தில் இருக்கின்றோம் என்று பலர் வாதாடுகின்றனர். எனவே இந்த போரை முடிந்தவரை விரைவாக தீர்ப்பதில் அதிபர் ட்ரம்புக்கு உள்ளார்ந்த ஆர்வம் உள்ளதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்பிடம் நடைமுறைக்கு சாத்தியமான இராணுவ தீர்வு எதுவும் இல்லை என்றும் பலவந்தத்தின் மூலம் இந்த மோதலை தீர்க்க முடியாது என்றும் பேஸ்ஹைமர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக நாம் இராணுவ பலத்தை பயன்படுத்தினால் அவர்கள் பதிலடி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் கைகளை கட்டிக்கொண்டு சரணடையவும் மாட்டார்கள். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தங்களின் இருப்புக்கே அச்சுறுத்தலாக கருதுவதால் ஈரானியர்கள் கடைசி நபர் வரை எதிர்த்து நிற்க தயாராக உள்ளனர் என்றும் அவர் மிகப்பெரிய எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். ஈரானியர்கள் அடியோடு தேசியவாதிகள், மேலும் அவர்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தங்களின் இருப்புக்கே அச்சுறுத்தலாக கருதுகின்றனர். அதாவது அவர்கள் கடைசி நபர் வரை போராடுவார்கள் என்றும் சொல்லுகின்றார். ஆகவே போரில் வெற்றி பெறுவதற்கான எந்த உத்தியும் நம்மிடம் இல்லை என்றும், மேலும் இதை முடிந்தவரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு வலுவான கட்டாயம் நமக்கு உள்ளது என்றும் அந்த ஆய்வாளர் பேஸ்ஹைமர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய குண்டு தாக்குதலில்
இல்லாத ஆக்கிரமிப்பு பிப்ரவரி 28 அன்று வான்வழி தாக்குதலுடன் தொடங்கியது. இந்த தாக்குதல் மூத்த ஈரானிய அதிகாரிகள் மற்றும் தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் பொதுமக்கள், உட்கட்டமைப்புகள், குடியிருப்பு பகுதிகள், கல்வி நிறுவனங்கள், வரலாற்று மற்றும் கலாச்சார தளங்கள் குறிவைக்கப்பட்டன. இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படையினர் பிராந்தியம் முழுவதும் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது 100 அலைகளை கட்டம் கட்டமாக வெற்றிகரமான முறையில் பதிலடி தாக்குதலை தொடுத்திருக்கின்றனர். போர் தொடங்கி 40வது நாளான ஏப்ரல் 8 அன்று பாகிஸ்தானின் மத்தியத்தில் 2 வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். அவரே தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தன்னிச்சையாக இப்பொழுது 2 மாதத்திற்கு அவர் அந்த போரை போஸ்ட்போன் பண்ணியிருக்கின்றார். இதேவேளை ஈரானிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் செல்லும் அமெரிக்க தடை விதிக்கப்பட்ட சூப்பர் டேங்கர் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீர்வழி பாதையில் போக்குவரத்து பெருமளவில் முடங்கியிருந்த போதிலும் ஈரானிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் செல்லும் அமெரிக்க தடை விதிக்கப்பட்ட ஒரு சூப்பர் டேங்கர் இன்று வெள்ளிக்கிழமை அன்று ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளது. 2024 அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட யூரி என்ற அந்த கப்பல் ஈரானில் லராக் தீவுக்கு அருகே காணப்பட்டதுடன் அது ஜலசந்தியை கடந்து விட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீர்வழி பாதையில் போக்குவரத்து பெருமளவில் முடக்கி இருந்த போதிலும் ஈரானிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் செல்லும் அமெரிக்க தடை விதிக்கப்பட்ட ஒரு சூப்பர் டேங்கர் நேற்று வெள்ளிக்கிழமை அன்று ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளது என்றும் கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி வியாழக்கிழமை இரவு ஜலசந்தியை நோக்கி நகர்ந்து தீவை கடந்த பிறகு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பலான யூரி ஈரானில் லராக் தீவுக்கு அருகே காணப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் ஈரானின் பகுதி செய்தி நிறுவனமான தஸ்னீம் செய்தி நிறுவனம் அந்த கப்பல் ஏற்கனவே ஜலசந்தியை கடந்து லராக் தீவின் கிழக்கே நங்கூரமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்வதில் அதன் பங்கிற்காக 2027 யூரி நீர்வழி பாதை மீது அமெரிக்கா தடை விதித்திருந்தது. அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடங்கியிலிருந்து 33 கப்பல்கள் திருப்பி விடப்பட்டுள்ளதாக அமெரிக்க சென்ட்ரகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஈரான் அந்த நீர்வழி பாதையின் மீதான தனது கட்டுப்பாட்டை இறுக்கியுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் குறைந்தது 2 கப்பல்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இருதரப்பினாலும் விதிக்கப்பட்ட இந்த இணையான கட்டுப்பாடுகள் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடங்களில் ஒன்றான இந்த நீர்வழி பாதை வழியாக செல்லும் போக்குவரத்தை கடுமையாக குறைத்துள்ளன. ஈரானுக்கு உணவுப் பொருட்களை விநியோகித்த ஒரு சரக்கு கப்பல் வியாழக்கிழமை அன்று யூரிக்கு அருகே ஹார்முஸை நோக்கி சென்றிருக்கின்றது. பின்னர் யூட்டேன் அடித்து பாரசீக வளைகுடாவுக்குள் மீண்டும் செல்வதும் காணப்பட்டது. சில மணி நேரங்களுக்கு முன்பு பந்தர் அப்பாஸிலிருந்து புறப்பட்ட ஒரு கொள்கலன் கப்பல் 4 நாட்களுக்கு முன்னர் நீர்வழி பாதைக்குள் நுழைந்த பிறகு ஒமான் வளைகுடாவிற்கு தெற்கு நோக்கி செல்லுவதை காணக்கூடிய இருக்கின்றது. இதேபோல் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட மற்றொரு எண்ணெய் கப்பலான ஈரான் கொடியுடன் புறப்பட்ட ஹெல்ம் கச்சா எண்ணெய் ஏற்றப்பட்ட கப்பல் தெளிவான இலக்கு ஏதுமின்றி சிங்கப்பூருக்கு அருகிலுள்ள மலாக்கா ஜலசந்தியில் கண்காணிப்பு தளங்களில் மீண்டும் தோன்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அமெரிக்காவுக்கு கண்ணில் மண்ணை தூவிட்டு அது எந்த வகையில் போகின்றது என்று தெரியவில்லை. ஆனால் அது குறித்த இலக்கை அடைவதாகவே இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. கூடுதலாக அமெரிக்கா மிகப்பெரிய தடை விதித்திருந்த போதிலும் ஈரானின் கப்பல் ஒன்று ஏதோ ஒரு வழியில் நகர்ந்து அது சிங்கப்பூர் பக்கம் நோக்கி செல்கிறது. எந்த நாட்டுக்கு இன்னும் போய் இறங்கியதாக லேண்ட் பண்ணாக சொல்லவில்லை. பார்க்கலாம். இன்று மாலையும் நாம் தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளின் பின்னர் பார்க்கலாம். நன்றிகளை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.